வணக்கம் மக்களே! சற்று முன் பெண்களுடைய பெயர்ல இலவச வீடு திட்டம் மத்திய அரசானது அறிவிச்சிருக்காங்க. வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்கும், நடுத்தர வர்க்கங்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் இந்த இலவச வீடானது கட்டித்தரப்படும். இதற்கான பணத்த மத்திய அரசே உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் பண்ணுவாங்க. நீங்க பெரிய வீடா கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரூ. 25,00,000 வரைக்குமே குறைந்த வட்டியில கடனும் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இதற்கு மானியமும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசே குடுக்குறாங்க. ஸோ எவ்வளவு மானியம் வரும்? நீங்க எவ்வளவு தவணை முறையில கட்டணும்? அப்படிங்கிற தகவல பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, சில தகுதிகளும், சில விதிமுறைகளும் பார்த்தீங்கன்னா மாத்தி அமைச்சிருக்காங்க. அது என்னென்ன தகுதிகள்? இந்த ஸ்கீமுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்? யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும்? ஸோ ஒரு சில ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த 5 ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் முழு விவரத்தோட இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் குடுத்துக்கோங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள், இலவச உதவித்தொகைகள் பற்றிய தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசானது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற பெயர்ல வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2026 வருஷத்துல இருந்தே இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். ஒரு சில தகுதிகளும், ஒரு சில நிபந்தனைகளும் விதிச்சிருக்காங்க. உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 3,00,000க்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3,00,000லிருந்து ரூ. 6,00,000 வரைக்குமே நீங்க வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க குறைந்த வருமானம் கொண்ட நபர் அப்படிங்கிற கேட்டகரியில வருவீங்க. நீங்களுமே இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஒருவேளை 6,00,000லிருந்து ரூ. 9,00,000 வரைக்குமே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நடுத்தர வர்க்க மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து 2 ரூம் கொண்ட வீடு ஏற்கனவே வச்சிருக்கீங்க. அதாவது ஒரு சமையலறை, ஒரு பெட்ரூம் இருக்கு அப்படின்னா, நீங்களுமே விண்ணப்பிச்சுக்கலாம். கல் கட்டடம் கொண்ட வீடுகள் மற்றும் கூரை வீடுகளை நீங்க வசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்களுமே இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க முடியும். இது தவிர மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் சரி, சொந்த வீடு இல்லாம இருந்தாலும் சரி, நீங்களுமே இந்த திட்டத்தில வந்து விண்ணப்பிக்க முடியும். அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 அப்படிங்கிற ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது மூலியமா அரசே உங்களுக்கு வந்து மத்திய அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதி அப்படிங்கிறது குடுப்பாங்க. அது மூலியமா நீங்க வீடுகள் கட்டிக்கலாம். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து சின்ன வீடா தான் கட்ட முடியும். நீங்க பெரிய ஃபேமிலி, பெரிய வீடா கட்டணும் அப்படின்னா, ரூ. 25,00,000 வரைக்குமே குறைந்த வட்டியில மத்திய அரசே கடன் குடுக்குறாங்க. இதற்கு மானியமும் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஆனா இந்த வீட்டினுடைய மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ரூ. 35,00,000க்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கு மீறி போணுச்சு அப்படின்னா, இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கு மானியமும் கிடைக்காது, கடனும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இந்திய குடிமகனாக முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அதாவது நீங்க இந்தியாவிலே பிறந்திருக்கணும். இந்தியாவினுடைய ஆதார் அட்டை அப்படிங்கிறத நீங்க வாங்கியிருக்கணும். அப்பதான் இந்த ஸ்கீமுக்கு முக்கியமா நீங்க விண்ணப்பிக்கவே முடியும். ஸோ இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உங்களுக்கு சொந்த வீடு இந்தியாக்குள்ள எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதாவது பெரிய வீடோ இல்லனா கான்கிரீட் வீடோ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க நிராகரிக்கப்படுவீர்கள். பிரதமரின் இலவச வீடு திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு முக்கியமான 5 ஆவணங்கள் தேவைப்படும். அது என்னென்ன ஆவணங்கள், அப்புறம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசே சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக சில முக்கியமான விதிமுறைகளையும் விதிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இது சம்பந்தமா ஒரு ஆர்டிகளும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஏழைகளின் சொந்த வீடு கனவை நிறைவேற்ற மத்திய அரசு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் அப்படிங்கிற பெயர்ல 2.0 அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நகர்ப்பகுதிகளில் வசிக்கும் ஏழைகளுக்கு தரமான வீட்டு வசதியை மேம்படுத்துவதே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. இதில் மானியத்துடன் கடன்களும் வழங்கப்படும். அதாவது கவர்மெண்டே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அமௌண்ட் வந்து குடுக்குறாங்க. ஸோ இது போக மானியத்துடன் பார்த்தீங்கன்னா கடனுமே குடுக்குறாங்க. நகர்ப்பகுதிகளில் நிறைய பேர் சொந்த வீடு இல்லாம இருப்பாங்க. வாடகை வீட்ல இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே இந்த ஸ்கீம் மூலியமா சொந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த 2026 வருஷம் முதலே நீங்க வந்து ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க முடியும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் வெளியிட்ட PMAYU 2.0வின் செயல்காட்டு வழிமுறைகளின்படி புதுப்பிக்கப்பட்ட இத்திட்டம் 2029ஆம் ஆண்டு வரை 1 கோடி நகர்ப்புற ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு வீடுகளை வாங்கவோ அல்லது கட்டவோ உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதலீடு 10 லட்சம் கோடி என்னும் இதற்கு 2.30 லட்சம் கோடி அரசு மானியம் வழங்கப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஸ்கீமுக்காக 2029 கிட்டத்தட்ட இன்னொரு 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டுறதுக்காக மட்டுமே 10 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. அதில் 2.30 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா அரசு மானியமாக மட்டுமே கொடுக்குறாங்க. அதாவது ஸோ நீங்கள் வீடுகள் வந்து கடனாக வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட மானியம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதாவது எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த மானியம் அப்படிங்கிறது மாறுபடும். அதே மாதிரி அதுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மாறும். தவணை முறையும் பார்த்தீங்கன்னா மாறுபடும். PMAYU 2.0வின் செயல்பாட்டு வழிகாட்டுதல்களில் குறிப்பிட்டுள்ளபடி ISSக்கு தகுதியுடைய பயனாளிகள் ரூபாய் 8 லட்சம் வரையிலான வீட்டு கடன்கள் மீது 4% வட்டி மானியத்தை பெறலாம். மேலும் மானிய கணக்கீட்டிற்கான கடன் கால அளவு அதிகபட்சமாக 12 ஆண்டுகள் ஆகும். வீட்டு கடனுக்கான அதிகபட்ச தொகை ரூபாய் 25 ஆகும். அதே வேளையில் வீட்டின் அதிகபட்ச மதிப்பு ரூபாய் 35 லட்சத்தை தாண்டக்கூடாது. மானிய பலனை 1.80 லட்சமாக அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது. இந்த தொகை பயனாளியின் கடன் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும்.
நகர்ப்புறங்களில் அதிகரித்து வரும் சொத்து விலைகள் மற்றும் அதிக வட்டி விகிதம் கொண்ட வீட்டு கடன்களால் சிரமப்படும் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் ஈட்டும் குடும்பங்களுக்கு இந்த திட்டம் முக்கியமாக பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதியான நபர்களுக்கான வருமான அளவுகோல்கள். மோடி வீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டுமென்றால் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு வருமானம் ஆண்டுக்கு 3,00,000ற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ அதாவது நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கக்கூடிய செக்ஷனில் இருக்கணும். அதாவது வருஷத்துக்கு உங்களுடைய வருமானமே 3,00,000க்கு கம்மியாக தான் இருக்கணும். 3,00,000க்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. இது ஒரு தனி நபருடைய வருமான கணக்கு, குடும்ப வருமான கணக்கு கிடையாது. 3,00,000 முதல் 6,00,000 வரை ஆண்டு வருமானம் கொண்ட குறைந்த வருமானம் கொண்ட வகுப்பினருக்கும், அதாவது லோ இன்கம் குரூப்னு சொல்லக்கூடிய எல்ஐஜி ஆண்டு வருமானம் 6லிருந்து 9,00,000 வரை நடுத்தர வருமானம் கொண்ட வகுப்பினருக்கும், அதாவது மிடில் கிளாஸ் இன்கம் குரூப்னு சொல்லக்கூடிய எம்ஐஜி இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயன்பெற முடியும். இவர்கள் வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது ஏழை எளிய மக்களுக்கும், வறுமை கோட்டு கீழுள்ள மக்களுக்கும் மற்றும் நடுத்தர வர்க்கங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து விண்ணப்பிக்க முடியும். அவர்கள் வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய நபர் இந்திய குடிமகனாகவும் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கணும். 2 அறைகள், கச்சா கூரை, கச்சா சுவர்கள் கொண்ட வீடுகள் வசிக்கும் குடும்பம், குடும்பத்தில் மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இருந்தால் அவர்களும் இந்த ஸ்கீமில் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ உங்ககிட்ட உங்கள் வீட்டில் 2 அறை தான் இருக்குது, ஒரு வேளை கூரை வீட்டில் வசிக்கிறீங்க, இல்லைனா கல் சுவரில் வசிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். கூடுதலாக மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு மாற்றுத்திறனாளியினுடைய சான்றிதழ் வந்து வேணும். இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. விண்ணப்பதாரர்கள் இந்தியாவின் எந்த பகுதியிலும் ஒரு சொந்த வீட்டை வைத்திருக்கக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் ஒருவரின் பெயரில் சொந்த வீடு இருந்தாலும் அந்த விண்ணப்பம் செல்லாதாகிவிடும். அதாவது குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்லையோ சொந்த வீடு இருக்கக்கூடாது. உங்களுடைய பெயர்லையோ இந்தியாவில் எங்கேயுமே பெரிய சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதாவது 3 பிஹெச்கே 1 பிஹெச்கேன்னு சொல்லக்கூடிய காங்கிரீட் வீடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க முடியாது. பின்வரும் அம்சங்களின் மூலம் பெருநகரங்களில் உள்ள மலிவு விலை வீடு தேவைகளை பூர்த்தி செய்வதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. பிஎல்சியில் தகுதியுடைய இடபிள்யூஎஸ் குடும்பங்கள் தங்களுடைய சொந்தமான காலி நிலத்தில் புதிய வீடுகளை கட்டுவதற்கு நிதியுதவி வழங்கப்படும். ஸோ அதாவது உங்ககிட்ட சொந்தமாக வந்து காலி இடம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வீடு கட்டுறதுக்கு நிதி பார்த்தீங்கன்னா மத்திய அரசே கொடுப்பாங்க. புதுமையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்படும் வீடுகளுக்கு ஒரு சதுரடி மீட்டருக்கு 3,000 ரூபாய் என்ற தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மானியம் போன்ற கூடுதல் மானியங்கள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 3,000 ரூபாய் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தால் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மூலியமாக கொடுப்பாங்க. இடபிள்யூஎஸ், எல்ஐஜி மற்றும் எம்ஐஜி குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலான வீட்டு கடன்களுக்கு 4% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த மானியம் 5 ஆண்டுகளில் தவணைகளில் வழங்கப்படும். ஸோ இதில் அதிகபட்சமாக மானியம் 1.80 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடிய 9 லட்சம் ரூபாய் வருமானம் கூடியவங்களுக்கும் கொடுக்கப்படும். அதே மாதிரி 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கக்கூடிய நடுத்தர வர்க்கங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வட்டி மானிய திட்டத்தை தவிர PMAY U 2.0 திட்டம் மேலும் 3 கூடுதல் பிரிவுகள் வாயிலாக செயல்படும். பயனாளியே முன்னின்று கட்டும் முறை பிஎல்சின்னு சொல்லுவாங்க. இதன் கீழ் ஒரு வீட்டிற்கு 2.5 லட்சம் நிதியை அரசாங்கம் வழங்கும். இதன் மூலம் பயனாளி ஒரு புதிய வீட்டை கட்டிக்கொள்ளலாம் அல்லது ஏற்கனவே உள்ள குடிசை அல்லது ஓட்டு வீட்டை விரிவுபடுத்திக் கொள்ளலாம். கூட்டாண்மை முறையில் மலிவு விலை வீடுகள், அதாவது ஏஹெச்பின்னு சொல்லுவாங்க. இது பெரிய அளவிலான வீட்டு வசதி திட்டங்களுக்கான அரசு முகாம்கள், வீட்டு வசதி வாரியங்கள், மேம்பாட்டு ஆணையங்கள் மற்றும் தனியார் கட்டுமான நிறுவனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கலாம். தகுதியுடைய நபர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பில் மானிய உதவி வழங்கப்படும். மேலும் கட்டுமான நிறுவனம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டுமான முறைகள், புதுமையான வீட்டு வசதி தொழில்நுட்பங்கள் அல்லது பேரிடர் எதிர்ப்பு வடிவமைப்புகளை பயன்படுத்தினால் அவர்களுக்கு கூடுதல் நிதியுதவி வழங்கப்படும். ஸோ அதாவது நீங்கள் கட்டக்கூடிய வீடுகளில் சோலார் சிஸ்டம் போட்டிங்க அப்படின்னா சூரிய மின்தகடு அதுக்கு பார்த்தீங்கன்னா மானியம் கொடுப்பாங்க. ஸோ சுற்றுச்சூழலை பேணும் விதத்தில் நீங்கள் வந்து நீர்த்தேக்கத்திற்கான தொட்டிகள் வடிவமைச்சிங்க, இல்லைனா பேரிடர் காலத்தில் எதுக்கிறதுக்காக உங்களுடைய வீட்டினுடைய டிசைனை பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா செலவுக்கு மானியம் பார்த்தீங்கன்னா நிதியுதவி வந்து மத்திய அரசே வந்து கொடுப்பாங்க. மலிவு விலை வாடகை வீடுகள், அதாவது ARH PMAY U 2.0 திட்டத்தின் மிகப்பெரிய புதிய சேர்க்கையில் ஒன்று ARH ஆகும். இந்த 2 மாதிரிகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. முதல் மாதிரியின் கீழ் பயன்பாட்டில் இல்லாத அரசு வீடுகள் வாடகைக்கு வீடுகளாக மாற்றப்படும். 2வது மாதிரியின் கீழ் தனியார் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் புதிய வீட்டு வசதி திட்டங்களை கட்டமைக்கும். மலிவு விலையில் வாடகை வீடு தேவைப்படும் புலம்பெயர் தொழிலாளர்கள், பிற தொழிலாளர்கள் மற்றும் நகர்ப்புற ஏழைகளை ARH திட்டம் மூலம் முக்கியமாக இலக்கமாக கொண்டுள்ளது. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை முக்கியமாக தேவைப்படும். இது இந்திய குடிமகனா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுடைய வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இது வந்து நீங்கள் வறுமை கோட்டு கீழுள்ள மக்களா, ஏழை எளிய மக்களா, நடுத்தர வர்க்கங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறதுக்காக உங்களுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னு தெரியறதுக்காக இந்த சான்றிதழ் தேவைப்படும். இது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவோ ஆஃபீஸ்லையோ வட்டாட்சியர் அலுவலகங்களையோ நீங்கள் வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த வருமான சான்றிதழ் அப்படிங்கிறது 6 மாதம் வரை தான் செல்லுபடியாகும். ஸோ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க.
முதல் வீடு குறித்த உறுதிமொழி ஆவணம், அதாவது உங்ககிட்ட இது வரைக்கும் வீடே இல்லை அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா வேணும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமோ சொந்தமாக பெரிய வீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆவணம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டாக கேட்பாங்க, அது வேணும். விற்பனை பத்திரம், விற்பனை ஒப்பந்தம், ஸோ இடத்தினுடைய பத்திரம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அதனால் அதையுமே வச்சுக்கோங்க. வங்கி கடன் ஒப்புதல், அப்புறம் அடமான ஆவணங்கள், ஸோ அதாவது வங்கி சம்மந்தமான டாக்குமெண்ட், அதாவது பாஸ்புக்கு, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இந்த இலவச வீடு திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, ஆன்லைனில் விண்ணப்பிக்க முதலில் https://pmay.urban.government.in/ என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு சென்று முகப்பு பக்கத்தில் இருக்கும் அப்ளை ஃபார் PMAY U 2.0 என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் தகுதியை சரிபார்க்க ஆண்டு வருமானம் மற்றும் இதர விவரங்களை உள்ளிடவும். அதாவது இப்போ நான் சொன்ன அந்த 5 டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் எண் கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆதார் சரிபார்ப்பு செயல்முறை முடிந்த பின்னர் நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் உங்களுடைய அட்ரஸும் அப்புறம் வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வருஷ வருமானம் 2.5 லட்ச ரூபாயா, 4 லட்ச ரூபாயா, 6 லட்ச ரூபாயா அப்படிங்கிறத கரெக்டாக அதில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அனைத்து தகவல்களையும் பிழை இல்லாமல் பூர்த்தி செய்து, ஸோ மிச்ச தகவல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது உங்களுடைய ஃபோன் நம்பரு, அப்புறம் உங்கள் ஆதார் கூடிய நம்பரு, ஸோ இந்த மாதிரிலாம் முக்கியமான தகவல் கேட்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 திட்டத்தின் வீட்டு கடன் மானியத் தொகையை வங்கி மூலமாக விண்ணப்பித்து பெறலாம். அதற்கு வங்கிகளுக்கு நேரில் சென்று அங்கு வழங்கப்படும் PMAY விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஆதார் அட்டை மற்றும் பிற ஆவணங்களை நகல்களை வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ அதாவது இந்த இலவச ஸ்கீமுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு மானியம் பார்த்தீங்கன்னா வீட்டு கடனை வந்து கொடுப்பாங்க இல்லையா, இது அது சம்மந்தப்பட்ட வங்கிகள்லேயே இந்த ஸ்கீமுக்கான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கும் தனியாலாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் தேவையில்ல. உங்களுடைய ஆதாரும் அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் சமர்ப்பித்து வங்கியிலே கொடுக்குற மாதிரி இருக்கும். மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமு முக்கியமாக யாருக்கெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சொந்தமாக வீடு இல்லாதவர்கள், அதாவது வாடகை வீட்டில் இது நாள் வரைக்கும் இருந்திருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு தான் முக்கியமாக அது தேவைப்படும். அதுவும் இல்லாமல் பெண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு முன்னுரிமை கொடுத்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் முக்கியமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ரூரல் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி அர்பன் சைடு, அதாவது கிராம சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு இருக்குது. ஸோ இதுக்கான வட்டி மானியம் எவ்வளவு, வட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ போடுவாங்க, எத்தனை லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து வீடுகள் கட்டலாம், அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் 25 லட்ச ரூபாய் வரைக்குமே கடன்கள் வாங்க முடியும். 35 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது போன்று சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வைக்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் இதுக்குள்ளே இந்த வீடுகள் கட்டிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதுக்கு தேவையான ஆவணங்கள் சொல்லிட்டு ஆல்ரெடி டாக்குமெண்ட் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படும். இது இல்லாமலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் அந்தந்த விவோ ஆஃபீஸ்லையோ இல்லை அப்ளை பண்ண போகிற இடங்கள்லையோ பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ அதனால் முக்கியமாக அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்தவங்களுக்கு இப்போ சொந்த வீடு கட்டுறதுக்காக இது ஒரு நல்ல திட்டமாக பார்த்தீங்கன்னா பயன்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள் மற்றும் இலவசங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி.